எனக்கு ரெண்டு மொபைல் இருக்குது. ஒன்று வந்து நோக்கியா 106, ரெண்டாவது ஈட்டல் A9 பாட்டி. இந்த ரெண்டு மொபைலுமே மார்க்கெட்டில் வந்து சேம் ப்ரைஸில் தான் சேல் ஆகுது. மோஸ்ட்லி வந்து பீப்புள் கன்சிடர் பண்ணுறது வந்து இந்த நோக்கியா 106 மொபைல். ஸோ அதுக்கு முக்கியமான ரீசன் நோக்கியா அப்படின்ற அந்த பிராண்ட் நேமுக்காக. பட் ஈட்டல் 9 பட்டியில் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. MP4 பிளேயர் இது, அது இதில் அவைலபிளாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் கோல் ரெக்கார்டிங் பண்ணிக்கொள்ளும், அதுவும் இதில் அவைலபிளாக இல்லை. இதை போன்ற நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து, அது மட்டும் இல்லாமல் இதோட டிஸ்பிளே வந்து 106 விட நல்ல குவாலிட்டியாகவே இருக்கு. பட் பீப்புள் இஸ் ஸ்டில் கன்சிடரிங் இந்த நோக்கியா 106. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா வந்து அந்த பிராண்ட் நேம் தான், நான் ஆல்ரெடியே சொன்ன மாதிரி. ஸோ இந்த மொபைல் ஃபோன் வேர்த்த இந்த 106 மொபைல் ஃபோனை கலட்டி பார்த்துடலாம். பில் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது கம்பேரிசன் டு த ஈட்டல் மொபைல் அப்படின்றது. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே, ரெண்டு மொபைலுமே இருக்குது. இன்னைக்கு ரெண்டு மொபைலுமே டிசம்பிள் பண்ணி செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 106 டிசம்பிள் பண்ணி பார்த்துடலாம். இதோடைய பில் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இதில் எஸ்டி கார்டு எங்களுக்கு இன்சர்ட் பண்ணிக்கொள்ளும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு சிம் ஸ்லாட் அண்ட் எஸ்டி கார்டு ஸ்லாட்டும் அவைலபிள் ஆகிது. அஃப்கோர்ஸ் நோக்கியாவில் வந்து அது அவைலபிள் ஆகிக்கல. எனக்கு தெரிஞ்சு இந்த போர்டை வந்து செப்பரேட்டாக பிரிக்கணும் அப்படின்ட்டா வந்து இந்த சோல்ட்ரிங் வச்சுக்கிறான். ஸோ இந்த டிரெக்டாக வந்து இந்த கீபேடுக்கு பின்னுக்கு தான் வந்து மதர் போர்டு இருக்குது. ஸோ அந்த மதர் போர்டுக்கும் டிரெக்டாக வந்து சோல்ட்ரிங் வச்சுக்கிறான். அவனுக்கு பார்த்தீங்க இங்கே டோச்சுக்கு போகுது, இங்கே ஸ்பீக்கர் லைனுக்கு சோல்ட்ரிங் வச்சுக்கிறான். அந்த சோல்ட்ரிங் லைன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பின்னுக்கு டிஃபிகல்ட் என்ன அப்படின்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அவனுக்கு விளங்கும் சோல்ட்ரிங் வச்சுக்கிறான் இந்த மாட்டில். ஸோ இது வந்து மைக், இது மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட் அண்ட் 3.5mm ஜெக். ஸோ சிப் ஸ்லாட், சிம் ஸ்லாட், அது மட்டும் இல்லாமல் இங்கே CPU இன்சர்ட் பண்ணிப்பாங்க. ஸோ டிஸ்பிளே கனெக்ஷன் வந்து இந்த மாட்டில் இது. ஸோ இங்கே வந்து டிரெக்டாக வந்து சோல்ட்ரிங் வச்சுக்கிறாங்க மதர் போர்ட்டோட. ஸோ ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி இல்லை. இதை ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபுல்லாக டோச் ஸ்பீக்கர் ரெண்டையுமே ரிமூவ் பண்ணி கழட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் பில் குவாலிட்டி நல்லா இருக்குது. பட் ரிப்பேரிங் அப்படின்றது வரும்போது த ஈட்டல் இஸ் லெஸ். என்னோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். ஸோ ஃபைனலி வந்து இதுதான் நீங்கள் 106 உடைய மதர் போர்ட், டிஸ்பிளே எல்லாமே ஒன்றோட கனெக்ட் ஆகிக்குது. ஸோ இதை ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றாலுமே வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணி பார்ட்ஸ் எங்களுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு போய்த்திடலாம். ஜஸ்ட் வந்து ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி ஸ்பீக்கரை சேஞ்ச் பண்ணிடலாம், மைக்கை டீசோல்ட்ரிங் பண்ணிடலாம், இல்லாட்டி ஹீட் கன்னால ஹீட் பண்ணி எடுத்து இன்னொரு மைக்கை வச்சுட்டு போய்த்திடலாம். ஸோ இது ரிப்பேரிங் அப்படின்ட்டு வரும்போது இது டீசெண்டாக இருக்குது. டீசெண்டாக ஈஸியாக ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ பில் குவாலிட்டி பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லாட்டியும் இது ஈஸியாக ரிப்பேர் பண்ணிட்டு போய்த்திடலாம். ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இல்லாமல் ஒரு நடந்த விஷயம் தான் வந்து இந்த ஏர்டெல் டிவைஸ். ஸோ இந்த டிவைஸுடைய பில் குவாலிட்டி நல்லா இருக்குது ஆக்சுவலி கம்பேரிங் டு த 106. பட் இதை ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு போகல தான் வந்து இதை போர்டை ரிமூவ் பண்ணுறதே ஒரு டிஃபிகல்ட் ஆகிடுது. ஏன்டா வந்து இது சோல்ட்ரிங் பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த டோர்ச் லைட்டையும் இந்த மைக்கையும். ஸோ இந்த போர்டை நான் வெளியே எடுக்கலாம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து டீசோல்ட்ரிங் பண்ணணும் மதுரனே. அதுக்கு பிறகு மைக்கும் வந்து நினைச்ச அளவுக்கு குவாலிட்டி இல்லை, ஜஸ்ட் வந்து சோல்ட்ரிங் பண்ணி தான் இங்கே வச்சுக்கிறான். ஸோ எனக்கு தெரிஞ்சு 106 இஸ் பெஸ்ட் ஃபார் த ரிப்பேர். நாளைக்கே என்ன சரி பிரச்சனை வந்தாலும் எங்கே சரி கொடுத்து ரிப்பேர் பண்ணிட்டு ஈஸியாக வந்துடலாம். உங்களுக்கே வேணுனாலும் ரிப்பேர் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணி. பட் ஈட்டல் டிவைஸ் வந்து பில் குவாலிட்டி எவ்வளோ தந்திக்காலும் ரிப்பேரிங் அப்படின்னு வரும்போது டிஃபிகல்ட் ஆகிடுது. ஸோ இந்த ரெண்டு மொபைல் எது பெஸ்ட் அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பில் குவாலிட்டி வேணுன்ட்டா வந்து இதை கன்சிடர் பண்ணலும் பெரிய அளவுக்கு டிஃபரெண்ட் இருக்காது. ஸோ 106 இஸ் ஸ்டில் பெஸ்ட், சீப் அண்ட் பெஸ்ட் ஃபோன். So that's a conclusion. Thank you. So furthermore, இந்த டிவைஸ் ரெண்டையுமே வந்து நான் இப்போ assemble பண்ணி ஒன்றாவது அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் assemble it together.